நான் 20 to 30 பேசல வெறும் ஸ்லோவர் குரோத்தை பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு போனால் ரொம்ப மாடஸ்ட். இல்லை, ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு ஈசிஆரில் ஒரு இடம் கிடைக்குது, சுனாமி வந்துருச்சு, இடம்லாம் குறையுது, இப்போ குறையுது, திருப்பி ஏறிடும். அது ஒரு ரிஸ்க் தான், அது ஃபினான்ஷியல் ரிஸ்க். அந்த இடத்துல ஒரு கேம்பிளிங் தான் பண்ணுறோம், விலை ஏறும்னு நினச்சி வாங்குகிறோம். அது மாதிரி வாங்குறது 50 வயசில் வாங்கக்கூடாது. அந்த பணம் போயிடுச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஜாப் பண்ண முடியாது. ஆனால் சின்ன வயசில் அது பண்ணால் கூட அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிடும். இழப்பை தாங்கும் வயது இருக்கும்போது எடுக்கிற ரிஸ்க்கை இழப்பை தாங்க முடியாத வயதில் எடுக்கக்கூடாது. இல்லை, இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா நானும் சாரும் அதை நேரடியாகவே பார்த்துருக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 30 வருடமாக பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் ட்ரேட் பண்ணவங்க. நாங்கள் இங்கே மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மிஸ்டர் நாகப்பன் சார், இவர், நான் எல்லாங்க அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு ட்ரெடிஷ்னல் மீடியா வந்ததோ. பட் அந்த சமயத்துலேயே இந்த 40-50 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் பங்குச்சந்தையில் போட்டு அர்ஷப்னத்தா பீரியடில் வந்துங்க நிற்கிறவங்க எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருக்கோங்க. அந்த ரிஸ்க்குங்க, அந்த ஏஜுக்கு என்ன அந்த தகுதி மீறி அவங்க வந்துங்க வீடை விற்றுங்க, பெட்ரோல் பங்க் விற்றுங்க, இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நேரடியாக நாங்கள் பார்த்தவங்க. வருமானம், கடன், சொத்தை விற்று அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது ரியாலிட்டி. அது புரியுது.